வணக்கம். சமீபத்தில் எர்ணாகுளம் போயிருந்தேன். நல்ல அந்த சிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நல்லா க்ளீனாக இருந்துச்சு. சாலைகள் எல்லாமே சுத்தமாக இருந்துச்சு. அதனால வந்து ரொம்ப டிராஃபிக் கிடையாது. மெட்ரோ போயிட்டுருக்கு, நல்லா டெவலப்மெண்ட் இருக்குது. ஜங்ஷன் வந்து 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒன்று வந்து எர்ணாகுளம் நார்த், அதாவது எர்ணாகுளம் டவுன் இருக்கும் பார்த்திங்கன்னா, அப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்புறம் எர்ணாகுளம் ஜங்ஷன் ஒன்று இருக்குது. போகும்போது எர்ணாகுளம் ஜங்ஷன்லேருந்து தான் போனேன். ஹோட்டல்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. ஜங்ஷன் பக்கத்துலேயே நல்ல ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. நான் போனது வந்து சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு ஹோட்டல். 1500 ருபீஸுக்கு வந்து ஒரு நைட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு, நல்லா க்ளீனாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். ஒர்த்து தான், 1500 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். அதுக்கப்புறம் வந்து ஊபர், இந்த கேபுக்கு வந்து பஞ்சமே இல்லை, உடனே வராங்க. அதே நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கேட்குறதில்ல. அதேமாதிரி வந்து சர்வீஸ் முடித்த உடனே, சார் சர்வீஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ன்றதுனால அவங்க அந்த நற்பண்புகளை வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து இந்த எர்ணாகுளம் வந்து கமர்ஷியல் கேபிட்டல் அப்படின்றதுனால நீங்கள் பெரிய வந்து பிஸ்னஸ் கம்பெனிலாம் நிறையவே இருக்குது. இது வந்து ஒரு டூன் சிட்டி. கொச்சின்றது வந்து ஒரு சிட்டி, பக்கத்தில் எர்ணாகுளம்ன்றது ஒரு சிட்டி. கொச்சி இல்லை கொச்சின்னு சொல்லுவாங்க. கொச்சின்றது மலையாளத்தில் சொல்கிறது. கொச்சின் வந்து அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு அதை வந்து கொச்சினாக மாறிடுச்சு அந்த சிட்டி. அது வந்து துறைமுகம் வந்து ஹார்பர் வந்து கொச்சியில் தான் இருக்குது. இந்த எர்ணாகுளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள் இருக்கிற இடம். அதேமாதிரி வந்து எர்ணாகுளத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பாரம்பரியம் மாறாத கட்டிடங்கள் நீங்கள் பார்க்கலாம். கேரளாவிலேயே அவங்க வந்து அந்த தனித்த அடையாளத்தோடு இருப்பாங்க. இப்போ என்ன தான் மாடர்ன் பில்டிங்ஸ் வந்தாலும் அந்த பாரம்பரியம் மாறாத பில்டிங்கில் வந்து நீங்கள் கேரளாவில் பார்க்கலாம். அதேமாதிரி வந்து ஃபுட்டு வந்து இங்கே பரவாயில்ல, நல்லாவே இருந்தது. ரொம்பவும் விலை இல்லை. சென்னையை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ஒரு 150-160 ரூபாய்க்கு வந்து நல்ல மீல்ஸ் சாப்பிட்றலாம், நான்வெஜ்ஜோட. அந்த மாதிரி இருந்துச்சு. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வெயில். அப்புறம் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கோயில்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பெரிய சர்ச் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு சர்ச் ஒன்று காமிச்சிருப்பேன். அது வந்து நல்லா பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க. அந்த வீடியோவில் பார்த்துருக்க சர்ச் வந்து எர்ணாகுளத்தில் இருக்குது. ஸோ நிறைய சர்ச்சு பார்த்தேன் அங்கங்கே. நல்லா பெருசாக இருந்தது. அதன் பிறகு மக்கள் வந்து பழகுவதற்கு வந்து ரொம்பவே எளிமையாக இருக்காங்க. குறிப்பாக வந்து கேரளா வந்து எழுத்தாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் உரிய கௌரவத்தையும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம். இங்கே பாருங்கள், இதில் வந்து மகாகவி பாரதியார் ரோடு அப்படின்ட்டு ஒரு ரோடுக்கு வந்து நம்ம பாரதியார் அவர்களோட மகாகவியோட பெயரை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வந்து கவிஞர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் வந்து உரிய மரியாதையையும் கௌரவத்தையும் கொடுக்குற ஒரு ஸ்டேட்டு கேரளா தான். அதேமாதிரி வந்து இன்றைக்கும் பத்திரிகைகள் வந்து படிக்கப்படுது. மலையாள மனோரமா, இந்த மாதிரி பத்திரிகைகள் வந்து சல்கஷ் நல்லாயிருக்கு. இப்போ நாம் இங்கே சென்னையில் வந்து கடையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்திரிகைகள் வந்து விற்கப்படுவது ரொம்ப குறைஞ்சி போச்சு இல்லை. அங்கே பார்த்திங்கன்னா எல்லா கடைகள்லையுமே, ரயில்வே கடைகள்லேருந்து எல்லா கடைகள்லையுமே வந்து பத்திரிகைகள் என்றாலும் வந்து விற்கப்படுகிறது, வாங்கி படிக்கிறாங்க. என்ன தான் மீடியா, வாட்ஸ்அப், இந்த மாதிரி ஃபேஸ்புக், இந்த மாதிரி மீடியாக்கள் வந்து வந்தாலும் அவர்கள் என்றும் படிக்கிறார்கள். அதனால தான் எழுத்தாளர்கள் அங்கே மதிக்கப்படுகிறார்கள். அதேமாதிரி வந்து கண்ட இடங்கள்லேயும் இந்த சினிமா போஸ்டர், அரசியல் போஸ்டர் இதெல்லாம் பார்க்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பாலத்தில் தான் வந்து நான் வந்து அந்த ஒரு சினிமா போஸ்டர் பார்த்தேன். அதை தவிர வந்து மற்ற இடங்களில் எங்கேயுமே நான் வந்து போஸ்டர்ஸ் அதிகம் பார்க்கல. இந்த பேனர்கள், ஃப்ளக்ஸு இதெல்லாம் நான் வந்து கண்ணாப்பினான்னு பார்க்கல. எல்லாமே சிட்டியை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி வந்து இந்த என்ன ஒன்று, இந்த வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப ஹார்ஷ் டிரைவிங் போகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சாலைகள் நடந்து போகிறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு. மற்றபடி வந்து எங்கேயுமே டிராஃபிக் இல்லை, நம்ம நினச்ச நேரத்துக்கு போகலாம். அந்த மாதிரி நல்லா இருந்தது. ரைட். ஒரு சிட்டி, நல்ல சிட்டி. கேரளாவில் ஒரு நல்ல சிட்டி, சுத்தமாக பராமரிக்கப்படுகிற ஒரு சிட்டி. எங்கேயும் எச்சில்லாம் துப்ப மாட்டாங்க கண்டபடி. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக இருந்துச்சு சிட்டி. ஸோ நான் பார்த்ததை உங்களுக்காகவும், போகாதவர்களுக்காகவும், இல்லை போனவர்களுக்காகவும் இந்த எர்ணாகுளம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டிருக்கேன். எர்ணாகுளம்ன்றது வந்து இறைவனார் குளம் அப்படின்றது தான் மருவி எர்ணாகுளமாக மாறிச்சின்னு சொல்கிறாங்க. அதாவது எர்ணாகுளத்தப்பன்னு ஒரு சிவபெருமானோட கோயிலும் இங்கே இருக்கான். ஸோ இதுதான் அந்த பெயர் வர காரணம். முடிஞ்சால் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க.